உடுமலை இலக்கிய களத்தினுடைய 25வது நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய முதல் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்று இந்த நிகழ்வில் பெண் ஏன் அடிமையானாள் என்ற ஒரு வித்தியாசமான கட்டுரை தொகுப்பை பேச வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய சாப்பிரியா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அதே போலவே துயருடன் விழிக்கிறது இரவு, அதை பேச இருந்தவர் பவித்ரா. அவராகவே விரும்பி பேச ஏற்றுக்கொண்டார். ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் இன்று வர இயலவில்லை. வருவேன் என்றும் சொல்லியிருக்கிறார். அவங்க தாத்தா முடிஞ்சால் வந்துடுறேன் சார்னு சொல்லி அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். வழக்கமாக நம்முடைய இலக்கிய களத்தினுடைய கதை சொல்லியாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சகோதரி சாகிதா பானு அவர்கள் இன்று மேலாண்மை பொன்னிச்சாமியினுடைய கதையை சொல்ல இருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரையில் அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன், குறைவாக இருந்தால் அதுக்கு பிறகு கலந்துரையாடல், அதிகமாக இருந்தால் கூட்டம். 8 பேரானாலும் அவர்களை தொடர்ந்து இயக்கம் நாம் நடத்திக்கிட்டே இருப்பது என்பது சென்ற முறை நடத்த முடியல. அதனால் தொடர்ச்சியாக இந்த முறை நடத்தி விடுவது என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். இதில் குறைவான பேர்கள் இருப்பதனால இந்த இலக்கிய களம் தொடர்ச்சியாக இயங்குவதற்கு பல இடையூறுகள் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அதை இயக்குவது என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். ஏன்னா இதில் என்ன நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன்னா, வாங்க பவித்ரா அவர்களே வரவேற்கிறோம், அவ்வளோதான். வாங்க எப்படி அந்த இல்லைங்க ஏன்னா வெறுமையாக இலக்கியங்களை மட்டுமே பேசுவதல்லாமல் கொஞ்சம் கலந்துரையாடல், உலக அரசியலோடு இணைந்து ஒரு முற்போக்கான சிந்தனையோடு சிந்திப்பது என்ற அடிப்படையில் தான் இந்த இலக்கிய களத்தை முன்னோக்கி நடத்தி செல்வது என்று இந்த இலக்கிய களத்தினுடைய அமைப்பாளர் என்ற அடிப்படையில் அடுத்த முறை கூட முன்கூட்டியே சொல்லிடலான்னு நினைக்கிறோம். அடுத்த முறை கூட ஒரு 5 கட்டுரைகளை 5 தலைப்புகளை கொடுத்து கட்டுரை பிரசி சொல்லி அந்தையும் நாம் அவங்கள பேச சொல்கிறது, அதை புத்தகமாக வெளியிட்டது. அந்த தலைப்பை நாம் முன்கூட்டியே கொடுத்துருது. என்ன தலைப்புங்கிறத இப்போவே கொடுத்துருவோம். ஒரு சோலை மாயவனுக்கு இந்த விதிமுறைகள்லாம் தெரியும். எத்தனை வார்த்தைகள் இருக்கணும், எத்தனை பக்கத்துக்குள்ளே இருக்கணும், என்ன கண்டென்ட்டோடு இருக்கணும், குறைந்தபட்ச தகவல் திரட்டும் போது அதற்கான பிப்ளியோகிராஃபி அல்லது அடிக்குறிப்புகள் தயார் பண்ணுவோம்ல, அவைகளோடு அது இருக்கணும். ஏதோ பொதுவாக இல்லாமல் இருந்தால் அவற்றை நாம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இலக்கிய களத்தின் சார்பாக ஒரு வெளியீடாக வெளியிடுவது என்று யோசனை செய்திருக்கிறோம். வழக்கம் போல் நம்முடைய நீண்ட நாளாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வாசிப்பு இயக்கத்தை முன்னெடுப்பது, இது மாதிரியான இயக்கங்களை கொஞ்சம் மாற்றாக சிந்திக்கலாம் என்று தான் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பவித்ரா அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று இந்த முதல்ல வழக்கம் போல் சாகிதா பானு அவர்கள் தான் தொடக்க உரையாற்ற கதை சொல்பவர். அவர்களை கதை சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பொந்தையா முன்னே வந்துடுங்களேன், நான் அப்படி முன்னால் உட்காந்து வாங்க இருக்காரு. இந்த கதையை இதை அவர் ஏதாவது பேசுகிற அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பல்வேறு நெருக்கடியில் இருக்கிறாங்க. பவித்ரா அவங்க ஆளே ரொம்ப சோர்ந்து போன மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் பேச வரேன் சார், இலக்கிய களத்துக்கு கட்டாயம் வரணும் சார் என்று அவங்க சொன்னாங்க. சரி, திடீர் காலையில் பார்த்தா 6 மணிக்கு கூப்பிடுறாங்க. சார் என்னால் வர இயலாது சார் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் எதை சமாளிக்கணும். ஒன்று இளையவன் சிவ ஆபத் பாந்தவா அவரை பிடிக்கிறோம், அவர் தயாராகிறாரு. இருந்தாலும் அவங்க திரும்ப நான் முடிச்சு பண்ணுறேன் சார், எங்கள் அப்பச்சிக்கு வேறு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் ஒன்று விட்டுட்டு வந்துட்டு நான் கூட போயிடுறேன் சார்ங்கிறாங்க. வந்துடுங்கன்னு சொன்னேன், வந்துட்டாங்க. அதாவது பெண்களுக்கான சிரமங்கள் என்னங்கிறத நம்ம வாழ்க்கையோடு இணைஞ்சு பார்த்தா தான் தெரியும். அந்த சகோதரி உண்மையிலே அவங்க வந்திருக்கிறாங்க. துயில் விளக்குங்க ஹைக்கூ கவிதையில், ஏன்னா இளையவன் சிவா ஒரு ஹைக்கூ கவிதை ஆசிரியர். அவர் இப்போ கூட ஒரு புத்தகம் வெளியிட்டார். அதில் ஸ்பெஷலிஸ்ட். அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட்டை பாராட்டுட்டுமே என்று தான் நான் நினச்சேன். ஆனால் அந்த வாய்ப்பு அவருக்கு தர மறுத்துட்டாங்க பவித்ரா அவர்கள். அதை பற்றி அவர்கள் தொடர்ந்து பேசுவேன். அதனால் சகோதரி பவித்ரா அவர்கள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
இருக்கீங்க. அனைவருக்கும் இலக்கிய ஆர்வலுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் பொன்தெய்வ அவர்கள் மனதை கல்லாக்கி கொண்டு அங்கிருந்து வந்து அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. பவித்ரா அவர்கள் வழக்கம் போல் நீரோடை போல் பேசக்கூடியவர்கள், அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தெய்வா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன யதார்த்தம்னா, நான் எப்படி வளர்ந்தேங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டார், அவ்வளோதான். வளர்ந்த பின்னால் அவங்க பழசெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. முன்னால் எங்கள் ஊரில் யானை இருந்துச்சு, அந்த யானை மேலே தான் நான் சவாரி பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவர் தெளிவாக இருக்கிறார். வாழ்க்கையில் நாங்கள் இப்படி தான் வளர்ந்து வந்திருக்கிறோம். அந்த பாதிப்பு தான் இதில் நிறையா இருக்குது. நான் அதை படித்த உடனே தான் சொன்னேன், பாதிக்கப்பட்ட நபர் ஆட்டிருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க உங்கள் கவிதைகள். எளிமையாக மட்டும் இல்லை, யதார்த்தமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொன்னேன். அவர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பரிசும் கிடைத்திருக்குது. வாழ்த்துக்கள். இந்த ஒரு புத்தகத்தோடு நிறுத்தாதீங்க. பொதுவாகவே தமிழில் எனக்கு இந்த ஹைக்கூ கவிதை மேலே பெரிய கவர்ச்சி இருக்காது. போகிற வழியில் எழுதுகிற மாதிரி இந்த கிறிஸ்தவ மதத்தில் பைபிளில் கொட்டேஷன்ஸ்லாம் இருக்கும். நான் இப்போ சமீபத்தில் நாகப்பட்டினம் 2 நாளைக்கு முன்னால் நாகப்பட்டினம் போயிருந்தேன். அங்கே ஒரு கொட்டேஷன் பார்த்தேன். என் பார்வையில் நீ விலையேறப்பட்டவன், மதிப்பு மிக்கவன், ஏசாயா 43:4. இது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என் பார்வை, அவ்வளோதான் விஷயம். இப்போ ஏசாயா மாதிரி தான் இவர் எழுதியிருக்கார். இதுதான் புது கவிதையா ஹைக்கூ கவிதையான்னு தெரியல. என் பார்வையில் நம்பிக்கை ஊட்டுவது. என் பார்வையில் நீ விலையேறப்பட்டவன், மதிப்பு மிக்கவன், கோஹட்டுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஹைக்கூ கவிதைகள் மிக அருமையாக நிறையா இருக்குங்க. நான் அதை சொல்ல விரும்பலை. சகோதரி சொல்லியிருக்காங்க, அவரும் சொல்லியிருக்கிறாரு. நம்ம அடுத்த தலைப்பை சரியான நேரத்தில் முடிக்கணுங்கிற அடிப்படையில் இதை நிறையா கொண்டு போகணும். எல்லோரும் படிக்கணும். பொறுமையாக 2 வரியன்னா கூட அவன் மனதை தைக்கிற மாதிரியான நிறைய கவிதைகள் இருக்குது. அதை நான் சொன்னால் இனி இது பொருத்தமாக இருக்காது. அடுத்த கட்டமாக நாம் அடுத்து போயிடலான்னு நினைக்கிறேன். இந்த பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற ஒரு கட்டுரை, தந்தை பெரியாருடைய கட்டுரை. இன்னைக்கு தந்தை பெரியார் படுற பாடு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கார் தமிழ்நாட்டில். அவர் படுற பாடு தாளம் படுமோ தறிபடுமோ அப்படின்னு அந்த காலத்தில் கவிதைகள் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பெரியார் மண்ணுன்னு கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பெரியாரை ஒழிச்சே கட்டிடுவோம்னு கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு யுத்தமே நடக்குது தமிழ்நாட்டுக்குள்ள. நாங்கள் பெரியார் மண்ணில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரியாரை என்னதாப்பா சொன்னார் அப்படின்னு படிக்காமலே பெரியாரை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கு நான் நிறையா பேரை கேட்டேன். என்ன பிரச்சனைன்னா, இந்த பெரியாருடைய பெண் ஏன் அடிமைப்பட்டாள் அப்படிங்கிற புத்தகத்தை பேசணும். ரொம்ப நாளாக முனியப்பன் கூட சொன்னால் நல்ல புத்தகம் பேசிடலான்ட்டார். இளையவன் சிவாட்டை கேட்டால் பேசிடலான்ட்டார். எல்லோரும் கேட்டால் யாரும் அது படிக்கணுமே சாருங்கார். ஒருத்தர் படித்து தானங்க பேச முடியும். பொன் தெய்வாவினுடைய கவிதையை அவர் என்ன கருதி இருக்கிறா, அவருடைய உலகத்தில் என்ன இருக்குதுங்கிறத படிச்சுட்டு தானே பேச முடியும். உங்கள் கருத்தையும் சேர்த்து சொல்ல. இப்போ அவங்க அவருடைய கருத்தையும் சேர்த்து சொல்கிறாங்கல்ல, மதிப்புரைங்கிறது அவரோட இணைக்கு சொல்கிறது. சார் நிறைய பேரை கேட்டேன், யதார்த்தம் அதுக்கு படிக்க முடியாதுங்க சார். அது என்ன உறுதியில் எழுதியிருக்கு, தமிழில் தானே எழுதியிருக்கு, படிக்கவே முடியாதுன்னா அப்படின்னா அந்த கருத்தில் சார் இலக்கியவாதிகள் என்று சொல்லக்கூடிய நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டா அதை பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த இலக்கியவாதிகள்னு வீர ஆவேசத்தோடு பேசுகிறாங்க பாருங்கள். இந்த இலக்கியவாதிகள் பெரியாரை பற்றி பேசுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஓரடி முன்னால் 17 அடி ஓடுதல் பின்னால், ஈரடியெல்லாம் கிடையாது. அவ்வளோ வேகமாக ஓடி அதுக்கு நேரம் இல்லை சார் என்று ஒதுங்கி கொண்ட போது தான் அம்சா இதுவரை பூபாலன்ட்ட பேசினேன். பொள்ளாச்சி பூபாலன் இந்த கொஞ்சம் இதை பேசுகிறவங்க யார் இருக்காங்க, அருமையான ஆள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன். தாமுக சாவனுடைய பொள்ளாச்சி கிளை உறுப்பினர், கோவை கிளையில் இருக்கிறாங்க. அவங்க பல புத்தகங்கள் பரிசு வாங்கினவங்க. சமீபத்தில் கூட அனலிகா அப்படிங்கிற புத்தகத்தை மாநில அளவில் தாமுக அவங்களுடைய கவிதை புத்தகத்துக்கு
பரிசு கொடுத்துருக்கு. நேற்று போய் கொடி சேலை 5000 ரூபா வாங்கிட்டு வந்துட்டாங்க. 25,000 25,000 ரூபா பரிசை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ அப்படியா? அவ்வளோ பேசக்கூடிய புத்தகம் பெண் ஏன் அடிமையானாள். இது ஆண் பேசுனா எவ்வளோ பொருத்தமாக இருக்காதோ, பெண்ணே பேசணும். பெண் ஏன் அடிமையானாளுங்கிற விஷயத்த அவங்க பேசுவாங்களான்னு சொல்லி அவங்க என்ன கொடுங்க பேசுன்னு கேட்டேன். அவங்கள்ட்ட பேசினேன். ஐயா, நான் பேசுகிற தமிழ் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் அவங்கள பார்த்துருக்குறேன், அருமையாக பேசக்கூடியவர்கள். இதை நீங்கள் பேசுகிறீங்களான்னு கேட்டேன். உறுதியாக பேசுகிறேங்கன்ட்டாங்க. கருப்பு சட்டையோடு வந்துட்டாங்க, தைரியமாக வந்துட்டாங்க. அதை விட அந்த கருத்தை பிரதிபலித்தாங்க. நான் அவங்கள கேட்டேன், நீங்கள் இது 1900 இந்த புத்தகம் எழுதி கிட்டத்தட்ட 42 300 எழுதுகிறாரு, 34 வெளிவந்துருச்சு. அந்த கட்டுரை எழுதி அந்த கட்டுரையை பற்றி அவங்க சொன்ன பின்னாலும் கூட நானும் கூட அதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சமூகத்தில் 10 பேராக இருந்தாலும் சரி, இந்த கருத்தை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப அவசியம். எனக்கு பெரியாரை பற்றி பேசுவவர்கள் பெரியாரை எடுத்துகிட்டு போகிறது இல்லை, அது ரொம்ப கொடுமையானது. இப்போ இவர் கூட சொன்னார் பார்த்தீங்களா, இந்த கோவில் திருவிழாக்கள். இன்னைக்கு ஹிந்து பேப்பரில், இங்கிலீஷ் ஹிந்துவில் கோர்ட்டே தீர்ப்பு சொல்லியிருக்கு, கோவிலுக்கு அனுமதின்னு சொல்லி. ஹிந்து எங்கள் ஆங்கிலம் வரதுனால படிக்கிறோம். கோர்ட் சொல்லுது அனுமதி, அவனை கோவிலுக்கு அனுமதிக்காமல் இருந்தாலும் உன்னை சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறாங்க. கோர்ட்டு 3 ஆண்டுகள் நடந்து முடியுது. நானும் கூட சமீபத்தில் ஒரு கட்டுரை ஒன்று தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். வெளியிடுறதுக்கு எந்த பத்திரிக்கையும் தயாராக இல்லை. சடங்கியலும் சாதியும் சொல்லி, சடங்கியலும் சாதியும் அம்பேத்கருடைய கொட்டேஷனோட இணைஞ்சது. சடங்குகள் சாதிகள், இது எவ்வளோ நெருக்கமானது. இந்த சடங்கை எப்படி சாதிகள் விட தயாராக இல்லை, இந்த சாதியை எப்படி இந்து மதம் விட தயாராக இல்லை. சடங்குகளை சாதி விடுவதில்லை, சாதியை இந்து மதம் விடுவதில்லை, இந்து மதத்தை எல்லோரும் விடுவதில்லை. ஆனால் எப்படியோ ஒரு வேளை தான் இந்து என்று தன்னுடைய சடங்குகள் மூலமாக உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இது நான் சொல்லலை, அம்பேத்கர் சொல்கிறார். நம்மளோட பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, அம்பேத்கர் சொல்கிறார். இந்த விஷயங்களை படிச்சுட்டே இருக்கிற போது தான் இந்த கருத்தெல்லாம் வருது. எப்படி நீங்கள் சமூகத்தில் இது எப்படி கெட்டிப்படுத்தப்படுகிறது, மேலும் மேலும் உறுதிப்படுத்தப்படுகிறது. திருவிழாக்கள் ஏன் நடத்தப்படுகிறது, திருவிழாக்கள் சடங்குகள் ஏன் நடத்தப்படுகிறது, அதை ஏன் மக்களை நோக்கி நகர்த்துகிறார்கள், மக்கள் அதில் எப்படி பிரிவினைப்படுத்தப்படுகிறார்கள் என்று எவ்வளவு திட்டமிட்டு அது உருவாக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை நம்ம படித்தா பைத்தியமே பிடிச்சிடும். நல்ல வேலை பிடிக்காமல் இருக்கிறோங்கிறது. சடங்குகளும் சாதியும்னு ஒரு கட்டுரை தொகுப்பு தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். உண்மையிலே 2-3 இடத்த கேட்டால் அதை வெளியிடுவதற்கு பன்னீர்செல்வம் இருக்கார், அவர்கிட்ட கொடுத்தா வெளியிட்டணும்னு நினைக்கிறேன். அவர் தைரியமாக ஆமாம். இந்த அளவுக்கு சடங்குகளும் சாதிகளும் நெருக்கமானவை, சடங்குகளும் மத கருத்துகளும் நெருக்கமானவை. தொடர்ச்சியாக நீடிப்பதன் மூலமாக இந்த சமூகம் இப்படியே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை பெரியார்கள் வேண்டியிருக்குங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அவர் ஒரு 10 தலைப்பில் எழுதியிருக்காரு. அவங்க பேசுகிற பின்னாலே என்னுடைய கருத்தையும் பதிவு பண்ண நினைக்கிறேன். 34 எழுதின புத்தகம், 42 அவரே 300 எழுதியிருக்காரு. இது ஆண்கள்லாம் படிங்க, பெண்களை படிக்க சொல்ல. இது தயவுசெய்து ஆண்கள்லாம் படிங்க, படித்து நீங்கள் ஆண்களாக மாறிக்கொள்ளுங்கள் என்று கேட்டிருக்கிறாரு. சகோதரி பிரியா, நான் முதல்ல பிரியான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் இப்போ நெடில், அப்புறம் தான் அப்படின்ட்டு. அவங்க ஒரு சிறந்த பேச்சாளர், கவிஞர், எழுத்தாளர். அவர்களை அன்போடு பேசுவது மாதிரி அழைக்கிறேன்.